ராவணன் லட்சுமணனை சிரித்துக்கொண்டே வரவேற்று அவரது அறிவுரைகளை கூறுகிறார். ஒரு காலத்தில் நான் சர்வ வல்லமை படைத்தவனாக இருந்தேன். நவக்கிரகங்களும் இந்திரனும் யமனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர். அப்பொழுது நான் எண்ணியது என்ன தெரியுமா? நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் யாருக்கும் இல்லை என்ற கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ஒரு பறக்கும் ஏணி அனைவரும் ஏறி செல்ல யமனை கொண்டே அதை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் நான் தள்ளி போட்டேன். அதன் விளைவாகவே இன்று அவதிப்படுகிறேன். சூர்பனகை வந்து சீதை அழகின் சிகரம், உனக்கு ஏற்றவள் என்று சொன்னதும் அந்த செயலை நான் தள்ளி போடாமல் உடனே புறப்பட்டேன். அதன் விளைவு அனைவருக்கும் நாசம். இதனால் நான் உனக்கு சொல்வது என்னவென்றால், நல்ல செயலை தள்ளி போடாமல் உடனே அதை செய்து முடி. அது உனக்கு பலன் தரும். தீய செயலை தள்ளி போடு. அதை தள்ளி போடுவதால் தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. உன் சாரதியிடமோ வாய்க்காப்போனிடமோ உன் சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொள்வார்கள்.